Hello everybody. Hi. Good evening. Welcome to Vedantu and நான் உங்க Shravanee ma'am. So எல்லாரும் biology class முடிச்சிட்டு வந்திருப்பீங்க அப்படினு நினைக்கிறேன். So let's begin da. So இது வந்து பாத்தீங்க அப்படினா chapter 2 உடைய part 2. அப்போ நீங்க வந்து கேட்கலாமா part 1 என்னைக்கு நடத்துனீங்க முந்தா நேத்து நடத்துனீங்க. So part 1 வந்து we have already completed. So அதை மிஸ் பண்ணவங்க தயவு செய்து போயிட்டு பாத்துருங்க. And இந்த first commentல வந்து பாத்தீங்க அப்படினா நான் வந்து இந்த part 1 வந்து நான் பின் பண்ணிருக்கேன். சரியா? ஓகே ஸோ எவ்ரிபடி இப்போ லைவ் வந்திருக்கிறவங்க எல்லாருமே வந்து தயவு செய்து ரெகுலராக கிளாஸ் வந்து அட்டென்ட் பண்ணுங்க சரியா ஓகே ஸோ லெட் மீ டெல் அபவுட் வேதாந்து லேர்னிங் சென்டர் ஆஃப்லைன் லேர்னிங் சென்டர் எப்படி இருக்கும் என்னெல்லாம் அதில் வந்து ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்ககிட்ட வந்து நரேட் பண்ணிடுறேன் ஓகேவா ஸோ சென்னையில் மட்டுமே எடுத்துக்கோங்களேன் சென்னையில் மட்டுமே அண்ணாநகர் வேலுச்சேரி தாம்பரம் ஆவடி போரூர் பெருங்குளத்தூர் பெரம்பலூர் இவ்வளோ பிளேசஸ்ல வந்து வேதாந்து லேர்னிங் சென்டர் இருக்கு அதையும் தாண்டி பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் திருச்சி அண்ட் மதுரை நார்த் இந்தியாவில் ஆல்மோஸ்ட் எவ்ரி பிளேசஸ்ல வந்து வேதாந்துடைய லேர்னிங் சென்டர்ஸ் இருக்கு அதுல நீட் அண்ட் ஜேஇ கோர்சஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஸோ பர்சனலைஸ்டு அட்டென்ஷன் உங்களுக்கு வந்து தேவைப்படுது அதே நேரத்துல வந்து எனக்கு பயங்கர சூப்பர் டூப்பர் ஐஐடி ஐஐஎம்லேருந்து முடிச்சுட்டு வந்த டீச்சர்ஸ் வந்து எனக்கு டீச் பண்ணணும் ஆல்சோ 100% கேரண்டீட் இம்ப்ரூவ்மெண்ட் என்னுடைய மார்க் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து எனக்கு இருக்கணும் அப்படிங்கிறவங்க வந்து நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆஃப்லைன் சென்டர்ஸ் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே யூபிஎஸ்சி கோச்சிங் இல்லடா வி டோன்ட் ஹாவ் யூபிஎஸ்சி கோச்சிங் ஓகே ஆல்சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான ஃபீச்சர்ஸ் ஐ ஹாவ் டு எக்ஸ்பிளைன் ஒன் இஸ் இந்தியாவுடைய டாப் டீச்சர்ஸ் டாப் மாஸ்டர் டீச்சர்ஸ் தான் உங்களுக்கு வந்து இதுல வந்து டீச் பண்ண போறாங்க அண்ட் உங்களுக்கு டீச்சர்ஸ் மட்டும் இல்லாம யூ வில் பி கிவன் அ அகாடமிக் மென்டர் நீங்க வந்து ஸ்டடீஸ்ல எப்படிலாம் போயிட்டு இருக்கு ஹவ் யூ கேன் இம்ப்ரூவ் த மார்க் ஏன் டெஸ்ட்ல மார்க் குறைஞ்சது இப்படிலாம் ஹெல்ப் பண்றதுக்கு உங்களுக்கு அகாடமிக் மென்டர்ஸ் இருப்பாங்க 3-way டவுட் சப்போர்ட் அதாவது இன் கிளாஸ்ல டவுட் இருக்கு கிளாஸை விட்டு போயிட்டு டவுட் இருக்கு வீட்டுக்கு போய் டவுட் இருக்கு நான் படிக்கிறப்போ அப்படின்னா ஒவ்வொன்றுக்குமே இந்த டவுட் சால்விங் சப்போர்ட் உங்களுக்கு இருக்க போகுது ஆல்சோ இங்க எப்படி குவிஸ் எல்லாம் அட்டென்ட் பண்றீங்க அந்த மாதிரி ஆஃப்லைன் கிளாஸ்லயும் நம்ம போர் அடிக்காம ஃபன்னா ஜாலியா கேமிஃபைடா படிக்கிறதுக்காக கிளிக்கர்ஸ் ஸ்மார்ட் கிளிக்கர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளாஸஸ்ல வந்து இருக்க போகுது எல்லாத்தையும் தாண்டி 100% உங்களுடைய மார்க் இம்ப்ரூவ் ஆகும் இல்லைன்னா they'll give you the ஃபீஸ் பேக் 100% ஃபீஸை திருப்பியே கொடுத்துருவாங்க சரியா ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து வேணும் ஆனா ஃபீஸ் ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கே மேம் எப்படி நான் அந்த ஃபீஸ் வந்து நான் வந்து கம்மியான ஃபீஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னா அதுக்காக தான் நீங்க ஐவி சாட் அப்படின்னு ஒரு எக்ஸாம் வந்து எழுத போறீங்க ஸோ அந்த ஐவி சாட் எக்ஸாம் எழுதினீங்க அப்படின்னா உங்களுக்கு 90% வரைக்கும் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்து கிடைக்கும் ஓகே ஸோ இப்போ ஆஃப்லைன் என்னென்ன கிளாஸஸ் இருக்கு என்னென்ன கோர்சஸ் இருக்கு அதோடைய ஃபீஸ் எவ்வளோ இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு புக் அ விசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் டெலிகிராம்ல ஜாயின் பண்ணலையா நீ கிளாஸ் வா டெலிகிராம் உடைய லிங்க் தருவாங்க வெயிட் பண்ணு டீன் டு நாட் ஸ்பாம் இந்த கிளாஸ்ல 10 வாட்டி நீ ஒரு மெசேஜ் போடாத தயவு செய்து சரியா சோ நீங்க தீமினல் பேட்ச் ஜாயின் பண்ணிருக்கீங்க இல்லையா டெலிகிராம் லிங்க் அனுப்புங்கன்னு மெசேஜ் போட்டீங்கன்னா they'll send the telegram link you can join ஓகே கிளாஸ்ல சாட்ல கேட்டாலே ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ will send ஓகே சோ பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மி நம்பர் ஆஃப் சீட்ஸ் தான் இருக்கு ஓகே சோ கம்மி நம்பர் ஆஃப் சீட்ஸ் தான் இருக்கு அப்படிங்கறதுனால போங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க ஒத்து வருமா வரலையா அப்படிங்கறத பாருங்க புக் விசிட் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ஃபுல்லா ஃபில் பண்ணுங்க ஓகே சோ எஸ் கைஸ் தீமினல் பேட்ச்ல இன்னும் யாரெல்லாம் ஜாயின் பண்ணல யாரெல்லாம் ஆல்ரெடி தீமினல் பேட்ச் ஜாயின் பண்ணிட்டீங்க தீமினல் பேட்ச் பசங்க ஆல்மோஸ்ட் 12ஆம் தேதி ஸ்டார்ட் பண்றேன்னு சொன்னேன்டா டேட் என்ன 10 தானே ஆகுது டெய்லி கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா 12ஆம் தேதி நான் வந்து கொடுக்க போறேன் I am going to share the link in the video description la நான் வந்து ஆட் பண்ணிடுவேன் ஓகே சூப்பர் சோ தீமினல் கிளாஸ் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ்க்கு the team of teachers உங்களுக்கு டீச் பண்ண போறாங்க உங்க ஜூனியர்ஸ் இருந்தா கண்டிப்பா ரெஃபர் பண்ணுங்க ஓகேவா சோ 11th ஸ்டாண்டர்டுக்கு பெய்டு பேட்ச் இருக்கு கம்ப்ளீட் 1 இயர்க்கு அதே மாதிரி 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ் this is the team of teacher who is going to teach you live class மிஸ் பண்ணிட்டியா ரெக்கார்டட் கிளாஸ் சைமல்டேனியஸா நீட் ஜேஇக்கு படிக்கணுமா அதுக்கும் டாபிக் வைஸ் ரெக்கார்டட் கிளாஸ் சண்டே படிச்சதோட டெஸ்ட் வந்து இருக்க போகுது அது மட்டும் இல்லாம ஹண்ட்ரட்ஸ் அண்ட் புக்ஸ் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் பீடகாகி ஃபீச்சர் உங்களுக்கு இருக்க போகுது கிளாஸ்ல நடத்துற பிடிஎஃப் உங்களுக்கு ரிட்டன் ஸ்லைட்ஸ் உங்களுக்கு வந்து உடனே அப்டேட் ஆயிடும் அதையும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் சோ மேத்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தமிழ் அப்படின்னு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு
டாப் மாஸ்டர் டீச்சர்ஸ் உங்களுக்கு டீச் பண்ண போறாங்க. நாங்க தான் டீச் பண்ண போறோம். நானு, யாழினியன் சார், ஆஷா மேம், ஜனஸ்ருதி மேம் அண்ட் தமிழன் சார் உங்களுக்கு டீச் பண்ண போறாங்க. ஸோ இதுக்கு மேலே டிலே பண்ணிட்டு இருக்காதீங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, தயவு செய்து எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு ஹோல் வருஷத்துக்கு 4000 ரூபாய், நிறைய பேர் மாசத்துக்கு 4000 ரூபாய் நினைச்சு 4000 ரூபாய் கட்டி ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஜாயின் பண்ண பசங்களே மாசத்துக்கு 4000மான்னு கேட்குறாங்க. கிடையாது. ஃபார் த ஹோல் இயர் இட் இஸ் 3999. ஓகே மக்களே, நேற்று எவ்வளோ கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்தோம்? லாஸ்ட் கிளாஸ்ல ஹவு மெனி கொஸ்டின்ஸ் நம்ம புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்த்தோம்? கேன் யூ டெல் மீ? எத்தனை கொஸ்டின்ஸ் பார்த்தோம்? ஞாபகம் இல்ல. யாராவது ஒருத்தர் கெமிஸ்ட்ரி பார்ட் 1 பிடிஎஃப் கொடுங்க மேம். இது முடிச்சிட்டு மொத்தமாவே நான் அப்டேட் பண்ணிடுறேன், கவலைப்பட வேண்டாம். ஓகேவா? சோ எஸ், இப்போ லைவ் வந்திருக்கிற எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. ஜூன் 12ஆம் தேதி ஒரு முக்கியமான நாள். என்னடா புரியல, கிளாஸே ஆரம்பிக்கல அருஷியா. ஓகேவா அருஷியா? கிளாஸே ஆரம்பிக்கல. புரியலனா அது சும்மா மெசேஜ் அனுப்புறீங்களா? ஏன் அனுப்புறீங்க? எனக்கு புரியல, நீங்க ஏன் புரியலன்னு அனுப்புறீங்க அப்படின்னு. ஓகே, சோ பாத்தீங்க அப்படின்னா June 12th I am going to give you daily 5 questions target. ஓகே, question with answer ஓட நான் உங்களுக்கு கொடுத்துற போறேன். ஓகேவா? மாசா பக்காவா சூப்பரா நம்ம வந்து படிக்க போறோம். ஓகே, சோ எல்லாரும் ரெடி அப்படின்னா லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிட்டு கிளாஸை கவனிங்க. இன்னும் ஒரு மணி நேரம்டா நீ நல்லா கவனிச்சேன்னா புக் பேக் கொஸ்டின் எல்லாத்தையும் நான் டீச் பண்ணி முடிச்சிருவேன். ஓகே, ஜஸ்ட் ஒரு 1 hour நீ ஸ்பெண்ட் பண்ணா இந்த சாப்டரோட புக் பேக்கா முடிச்சிடலாம். இன்னொரு half an hour டைம் ஸ்பெண்ட் பண்ணன்னு வச்சுக்கோ, இந்த சாப்டர்ல இருக்கிற மிக 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 முக்கியமான புக் அண்ட் சைட் கொஸ்டினையும் டீச் பண்ணிடுறேன். 20 minutes போறோம். ரெடியா? நோட்ஸ் எடுத்தா நல்லது, நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. இல்லாட்டியுமே நான் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு நாளை காலை உடனே உங்களுக்கு நான் அப்லோடும் பண்றேன். ஓகே, so coming to the complete the following reactionsல BOH thrice இது வந்து என்னது அப்படின்னா, இதுதான் நம்மளுடைய போரிக் ஆசிட். இதுதான் என்னது? போரிக் ஆசிட். மேம், போரிக் ஆசிடோட ஃபார்முலா வேற தானே, இங்க ரியாக்டன்ட் கொடுத்துருவாங்க, ப்ராடக்ட் என்ன அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஓகேவா மேம்? எஸ்டர்டே நீங்க கேட்ட 5 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிட்டோமா? கமெண்ட்ல ஐயோ கமெண்டா? ஆமாண்டா, கமெண்ட் செக்ஷனை நம்ம பார்க்கவே இல்லையே. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் வெயிட் பண்ணுங்க. அதான் மறந்துட்டேன் நான். கமெண்ட் செக்ஷனை ஃபர்ஸ்ட் பார்த்து கங்க்ராச்சுலேட் பண்ணிடுறேன். எங்க நம்ம மக்கள் வாங்க. எஸ், so let us see the comment section. இந்த கிளாஸ் உடைய கமெண்ட் செக்ஷனை பார்ப்போம். பாஸ் பண்ணிட்டு. என்னடா இதுல கமெண்டே காட்டல? ஸ்கிரீன் பெருசா இருந்தா காட்டாதா? இதுல காட்டுதே. எஸ், இப்ப பார்ப்போம். என்னடா இதுல போட்டா கமெண்ட்ஸ் காட்டல? லைவ் சாட் ரீப்ளே வருது, கமெண்ட்ஸே காட்டல. எஸ், இங்க இருக்கு. யா, சோ யார் அப்படின்னா ஹர்ஷவர்தினி வந்து ஆன்சர் பண்ணிருக்காங்க. 8 BH bond 2C2E 3C2E. ஓகே, sp3 diamond graphite carbon nanotube graphene fullerene. Class was amazing, super. This lesson was completed in but only satisfied. Thank you, super. ஹர்ஷவர்தினி மாசா ஆன்சர் பண்ணிட்டாங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சஞ்சனாவும் கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டாங்க. சம தனித்தனியாவே போட்டு ஆன்சர் பண்ணிட்டாங்க. சூப்பர். அகைன் வாஸ் ரெக்கார்டிங். சூப்பர் சம. அடுத்து யாருப்பா? டெய்லி டார்கெட் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஓவியா சி ஆனா ஆன்சர் பண்ணல. 2 பேர் தான், சஞ்சனாவும் ஹர்ஷவர்தினியும் தான் கிளாஸுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அடுத்து அவ்வளவுதான்டா, 2 பேர் தான். ஏன் கிளாஸ்ல கொடுக்குற ஹோம்ஒர்க்கு கரெக்டா தயவு செய்து இனிமேவாச்சும் அட்டென்ட் பண்ணுங்க. சரியா? கிளாஸ்ல கொடுக்குற ஹோம்ஒர்க்கு தயவு செய்து இனிமேவாவது ப்ராப்பரா வந்து ஆன்சர் பண்ணுங்க இந்த மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல. ஓகே, யா. சோ இப்போ அதை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த போரிக் ஆசிடை நல்லா புரிஞ்சுக்கோ. ஃபர்ஸ்ட் மிட்டம்ல இந்த கொஸ்டின் கம்பல்சரியில கேட்டாங்கன்னா நீ என்ன கேட்க கூடாது. புரிஞ்சுதா? இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மிட்டம்லாம் கம்பல்சரியில கேட்க கூட வாய்ப்பு நிறையவே இருக்கு. அமோனியா கூட ரியாக்ட் பண்ணுது. போரிக் ஆசிட் எது கூட ரியாக்ட் பண்ணுது? அமோனியா. இந்த போரிக் ஆசிடை நீங்க BOH thrice-னு எழுதலாம். H3BO3 அப்படின்னு எழுதலாம். சரியா? நல்லா பாரு, இங்க இருக்கிற இந்த போரானும் நைட்ரஜனும் சேர்ந்து போரான் நைட்ரைடு ஃபார்ம் பண்ணிடும்.
மீதி என்னடா இருக்கு? OH இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு. ஹைட்ரஜனும் OH சேர்ந்து வாட்டர் ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஓகே, சோ நல்லா கவனிங்க. போரிக் ஆசிடும் அமோனியாவும் ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னா வாட் we will get? போரான் நைட்ரைட் கிடைக்கும். அங்க இருக்கிற போரானும் நைட்ரஜனும் சேர்ந்து Bn போரான் நைட்ரைட் ஃபார்ம் ஆகும். ஹைட்ரஜனும் OH சேர்ந்து வாட்டர் ஃபார்ம் ஆகும். சூப்பர். Na2B4O7 இது வந்து ஒரு ஓர். என்ன ஓர்? யாராச்சும் கொஞ்சம் ஆன்சர் பண்ண முடியுமா? ஏன் சொல்றேன் அப்படின்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து இதோடைய கெமிக்கல் ஃபார்முலா கொடுக்காம they can directly give you the name of the compound. அப்போ என்ன வந்து நீங்க கேள்வி கேட்க கூடாது. நேம் ஆஃப் த காம்பவுண்ட் தாராளமா வந்து கேட்கலாம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா போரானை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஓர். என்னது? வாட் இஸ் திஸ்? போராக்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு காம்பவுண்ட். Na2B4O7 வந்து என்னது அப்படின்னா போராக்ஸ். சரியா? போராக்ஸ். சோ போராக்ஸ் எது கூட ரியாக்ட் பண்ணுது அப்படின்னா H2SO4. வாட் இஸ் திஸ்? சல்பூரிக் ஆசிட் அண்ட் வாட்டர். வாட்டர் கூட ரியாக்ட் ஆகுது. இப்போ இந்த ரியாக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா போரிக் ஆசிட் பிரிப்பரேஷன். போரிக் ஆசிட் பிரிப்பரேஷன் அப்படின்னு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா போராக்ஸ் இருக்கு இல்லையா Na2B4O7 அதை வந்து சல்பூரிக் ஆசிட் அண்ட் வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்னா H3BO3. வாட் இஸ் திஸ்? நம்ம இப்பதான் போன ரியாக்ஷன்ல பார்த்தோமே போரிக் ஆசிட். தோ அந்த போரிக் ஆசிட் கிடைக்கும். இப்போ மீதி என்னப்பா? இந்த சோடியமும் இந்த சல்ஃபேட்டும் சேர்ந்து சோடியம் சல்ஃபேட்டா வெளியில போயிடும். சோடியம் சல்ஃபேட்டா வெளியில போயிடும். I message answer ma'am but did attach in the comment. I will try to attach the name. Sorry ma'am. Okay பவானி ஸ்ரீ. கண்டிப்பா. சரியா? ஓகேடா. சோ கவனிங்க. நீங்க பாத்தீங்க அப்படின்னா போராக்ஸ் Na2B4O7 போராக்ஸ் வந்து எது கூட ரியாக்ட் ஆகும்? சல்பூரிக் ஆசிட் கூட ரியாக்ட் ஆகும் in presence of water. அப்ப நமக்கு போரிக் ஆசிட் அண்ட் சோடியம் சல்ஃபேட் கிடைக்கும். சோ போராக்ஸ் சல்பூரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணா போரிக் ஆசிட் கிடைக்கும். H3BO3 கிடைக்கும். ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்த ரியாக்ஷன் பார்க்கலாமா? B2H6 என்னது? படிச்சதே இல்ல நம்ம. B2H6 என்னது? ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஸ்கூல் முடிச்சிட்டு எல்லாரும் டெட் டயர்டா இருப்பீங்க. எனக்கு புரியல. நீங்களாம் கிளாஸ் அட்டென்ட் பண்றது பெரிய விஷயம். ஏன்னா ஸ்கூல் முடிச்சு ஸ்கூல் ஹோம்ஒர்க் ஸ்கூல்ல ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் கவனிக்கிறோமோ கவனிக்கலையோ போர் அடிக்குதோ இல்லையோ நம்ம கிளாஸ்ல உட்காந்து தான் ஆகணும். டெஃபினெட்லி it is going to be very very tired. ஆனாலும் நீங்க படிக்கணும்னு கிளாஸ்க்கு வந்ததுக்கு ஒரு பெரிய சல்யூட். ஓகேவா? பிகாஸ் எனக்கு தெரியல. எனக்கெல்லாம் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து ஒரு இந்த அளவுக்கு எனர்ஜி இருக்குமா அப்படின்னு எனக்கு வந்து தெரியல. ஓகே, டைபோரேன். வெரி குட். ஏன்டா? ஏன்னா டைபோரேனோட ஸ்ட்ரக்சர் இம்பார்ட்டன்ட். 5 மார்க் நேத்து தான் படிச்சோம் நம்ம. நேத்துனா என்ன போன கிளாஸ்ல தான் படிச்சோம். ஸோ வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் டைபோரேன். டைபோரேன் நான் சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் வாட்டர் கூட ரியாக்ட் பண்றப்போ ஐ கெட் போராக்ஸ் பீட்ஸ். எனக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா போராக்ஸ் பீட்ஸ் வந்து கிடைக்குது. NaBO2. சரியா மேம்? என்ன மேம் ஒண்ணுமே புரியல. ஆர்கானிக் நீங்க நல்லா நடத்தினீங்க, இன்ஆர்கானிக் என்ன மேம் சரியாவே சொல்லி தர மாட்டீங்க அப்படின்னு ஃபீல் பண்றீங்கன்னா இது வந்து மக்கப் பண்ற மாதிரி தான்டா இருக்கும். சரியா? எல்லா ரியாக்ஷனும் நம்ம புரிஞ்சு படிக்க முடியாது. இது கூட இது ரியாக்ட் பண்ணா இது வரும் அப்படிங்கறத நம்ம திருப்பி திருப்பி ரீகால் பண்ணி மனப்பாடம் பண்ற மாதிரி தான் இருக்கும் அன்பார்ச்சுனேட்லி. ஓகேவா? யா. சோ டைபோரேன் சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்ணா நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? போராக்ஸ் பீட்ஸ் கிடைக்கும். NaBO2. ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. NaBO2. NaBO2. இப்போ ஆர்கானிக்னா கூட நமக்கு பேர் ஞாபகம் இருந்தா போறோம். மீத்தேன், மீத்தேன், பென்சீன் அப்படி இப்படின்னா நம்ம அந்த சைக்ளோஹெக்சேன் அப்படின்னா அந்த பேர் ஐயூபேக் நாமென்க்ளேச்சரை வச்சு நம்ம அந்த எழுதிடலாம். ஆனா டைபோரேன் அப்படின்னா B2H6, போராக்ஸ் பீட்ஸ் அப்படின்னா NaBO2 அப்படிங்கறத நம்ம மக்கப் தான் பண்ற மாதிரி இருக்கு. சரியா? தீமினல் 11க்கும் இருக்கு 12க்கும் இருக்கு. சரியா? ஓகே. இதே டைபோரேன் பாத்தீங்க அப்படின்னா நீ நிறைய வாட்டி பிராக்டிஸ் பண்றப்போ இது கண்டிப்பா ஞாபகம் வரும்டா, கவலைப்படாத. இதே டைபோரேன் இது என்னப்பா? மெத்தனால். மெத்தனால் கூட ரியாக்ட் பண்றப்போ என்ன ஆகுது நல்லா கவனிங்க. இங்க இருக்கக்கூடிய இந்த OCH3 மீத்தாக்சி குரூப்பும் இங்க இருக்கக்கூடிய இந்த போரானும் சேர்ந்து போரான் OCH3. சரியா? சோ thrice
H2 இது வந்து எங்கேயோ படிச்சிருக்கோமே with the elimination of hydrogen இந்த ஹைட்ரஜன் மட்டும் இதுல இருக்கிற ஹைட்ரஜனோ 6 ஹைட்ரஜன் இதுல இருக்கிற ஒரு 6 ஹைட்ரஜன் சோ 6 H2 மாலிக்யூல் 6 ஹைட்ரஜன் மாலிக்யூல் நமக்கு வெளியில போயிடுது சோ டைபோரேன் ஆல்கஹால் மெத்தனால் கூட ரியாக்ட் பண்றப்போ I am your old student. Thank you 𝐿𝐸𝐿𝐸. Yes, I remember da. Class வாங்க கவனிங்க சரியா வெரி குட் இப்போ ஸ்கூல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் லெசன் முடிச்சிட்டு 6th லெசன் ஸ்டார்ட் பண்றாங்க அதுக்கு ஏன்டா அழுவணும் என்னோட வீடியோஸ் தான் இருக்கே நம்ம தான் சாப்டர் 1 6 11 3 சாப்டர் முடிச்சிட்டோம் ஆர்கானிக்ல 1 இன்ஆர்கானிக்ல 1 பிசிக்கல்ல 1 முடிச்சிட்டோம் இல்லையா ஓகே so டைபோரேனை மெத்தனால் கூட ரியாக்ட் பண்ணீங்க அப்படினா you will be getting trialkyl borate okay OCH3 இந்த போரானும் சேர்ந்து போரான் OCH3 with elimination of hydrogen கிடைக்கும் அடுத்துப்பா BF3 போரான் ட்ரைஃப்ளூரைடு BF3 அப்படிங்கிறது வந்து என்னது it is போரான் ட்ரைஃப்ளூரைடு வாட்டர் கூட ரியாக்ட் பண்றப்போ H3BO3 what is this boric acid கிடைக்கும் என்னப்பா கிடைக்கும் boric acid கிடைக்கும் H3BO3 நல்லா கவனிங்க போரான் ட்ரைஃப்ளூரைடு இருக்கா போரான் ட்ரைஃப்ளூரைடு வாட்டர் கூட ரியாக்ட் பண்றப்போ again boric acid நமக்கு கிடைக்கும் with the elimination of hydrogen and boron tetrafluoride ஹைட்ரஜனும் போரான் டெட்ராஃப்ளூரைடும் வெளியில போயிடும் ஓகே நிறைய வாட்டி நீங்க எழுதி பார்த்து சொல்லி பார்க்கறப்ப மட்டும் தான் ஞாபகம் இருக்கும் இல்லனா நானே சொல்றேன் சத்தியமா எனக்கே மறந்து போயிடுது ஓகே அடுத்து பாருங்க HCOOH what is this formic acid what is this formic acid கரெக்ட்டா so formic acid எது கூட ரியாக்ட் பண்ணுது sulfuric acid கூட ரியாக்ட் பண்ணுது கரெக்ட்டா I am studying 2024-2025 batch public exam important questions I am studying now will that be useful யாருக்குலாம் இந்த ஒரு கேள்வி வந்து இருக்கு எனக்கு தெரியல இந்த கேள்வி எனக்கு நியாயமா தான் படுது யாருக்குலாம் வந்து மேம் நீங்க வந்து போன வருஷம் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन கொடுத்தீங்கல பப்ளிக் எக்ஸாம் மாரத்தான்லாம் போனீங்கல்ல அதெல்லாம் அடுத்த வருஷம் யூஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படினு கேக்குறீங்க how many of you ask yes can you tell me how many of you ask யாருக்குலாம் அந்த ஒரு கேள்வி இருக்கு மேம் நீங்க போன வருஷம் சொன்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चन போன வருஷம் மாரத்தான்லாம் இப்போல இருந்தே நாங்க படிச்சோம்னா பப்ளிக் எக்ஸாம்ல மார்க்ஸ் கெத்து காட்டிடலாமா அப்படினா நிறைய பேருக்கு அந்த ஒரு டவுட் வந்து இருக்கு நான் ஜெனியூனா உங்ககிட்ட ஒரு விஷயம் நான் ஓபன் அப் பண்றேன் இது எத்தனை பேர் உங்ககிட்ட வந்து இந்த உண்மையை சொல்லியிருப்பாங்க சொல்லல அப்படின்னு வந்து தெரியல போன வருஷம் இருந்த ஸ்ராவணி மேம் இந்த வருஷம் இருக்கிற ஸ்ராவணி மேம் வேற ஏன் அப்படின்னா போன வருஷம் இருக்கக்கூடிய எக்ஸாமுடைய டிஃபிகல்ட்டி லெவல் இஸ் கோயிங் டு பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் திஸ் இயர்ஸ் எக்ஸாம்ஸ் டிஃபிகல்ட் எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் லாஜிக்கா நான் சொல்றேன் உங்களுடைய சீனியர் இருக்காங்கல்ல ஒரு வருஷம் சீனியர் அவங்களுடைய 11th ஸ்டாண்டர்ட் क्वेश्चन பேப்பர் வாஸ் வெரி ஈஸி வெரி ப்ரெடிக்டபிள் லைக் நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் क्वेश्चन மட்டுமே 100க்கும் மேல லைக் தி ஹோல் क्वेश्चन பேப்பர் வாஸ் ஈஸிலி ப்ரெடிக்டபிள் உங்க சீனியர்ஸ் உடைய 11th ஸ்டாண்டர்ட் क्वेश्चन பேப்பர் செம்ம ஈஸி அன்எக்ஸ்பெக்டடா ஒரு क्वेश्चन கிடையாது ரொம்ப ஈஸியா எழுதிட்டாங்க எல்லாரும் நல்ல மார்க்கும் வாங்கிட்டாங்க சோ அவங்க வந்து 12th வரப்போ மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन வந்தது லைக் நீங்க இம்பார்ட்டன்ட் क्वेश्चனும் மட்டும் தான் படிச்சுட்டு போயிருக்கீங்க அப்படிங்கறப்போ யூ கேன் ஸ்கோர் ஒரு 85 அவுட் ஆஃப் 100க்கு 85 ஸ்கோர் பண்ற மாதிரி क्वेश्चन பேப்பர் இருந்துச்சு லாஸ்ட் இயர்லாம் நம்ம கிளாஸஸ் கண்டினியூஸா அட்டெண்ட் பண்ணவங்க அதாவது இந்த லாஸ்ட் மினிட் கம்ப்ளீட் எல்லா கிளாஸும் அட்டெண்ட் பண்ணவங்க வந்து 100 அவுட் ஆஃப் 100 வாங்கிட்டாங்க இந்த வாட்டி நிறைய பேர் கெமிஸ்ட்ரியில வந்து சென்டம் those who attended the last minute classes and all but உங்களுடைய क्वेश्चन பேப்பர் டஃப்பா இருக்கும் அப்படினு I really feel உங்களுடைய क्वेश्चन பேப்பர் it is going to be tough 12th standard क्वेश्चन பேப்பர் மேம் வாய் வைக்காதீங்க மேம் அப்படின்னு வந்து நீ ஃபீல் பண்ணாத ஏன் டஃப்பா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் உனக்கு ஒரு லாஜிக் சொல்றேன் ஏன்னா இதுவரைக்கும் கேட்காத அளவுக்கு உங்களுடைய 11th ஸ்டாண்டர்ட் क्वेश्चन பேப்பர் வாஸ் டிஃபிகல்ட் எஸ்பெஷலி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் பாட்னி கரெக்டா பிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியிலும் முக்கியமா பயாலஜில பாட்னி was very very difficult unexpected question கேட்டாங்களா இல்லையா நீ மனசு தொட்டு சொல்லு unexpected question உங்களுடைய 11th ஸ்டாண்டர்ட்ல கேட்டாங்களா இல்லையா ஆமா கேட்டாங்க
11th ஸ்டாண்டர்ட்ல 3 மார்க்கும் 5 மார்க்கும் கஷ்டமா இருந்ததா இல்லையா? கெமிஸ்ட்ரி கஷ்டமா இருந்தது. ஸோ விச் இஸ் லைக் ஒரு அன்எக்ஸ்பெக்டடா நீ எக்ஸ்பெக்ட் பண்ணாத கொஸ்டின் கூட கேட்பாங்க அப்படிங்கறத 11thலயே உனக்கு நீ ஒரு பாடம் கத்து கொடுத்துட்டாங்க கவர்மெண்ட். அப்போ நீ 12th வரப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை மட்டும் நம்பி போனா பத்தாது. லாஸ்ட் இயர் நான் எல்லா சாப்டருக்கும் புக் பேக் நடத்தவே இல்லை. லாஸ்ட் இயருக்கு நான் எல்லா சாப்டருக்கும் புக் பேக் நடத்தவே இல்லை. லாஸ்ட் இயர் நான் லைன் பை லைன் நடத்தவே இல்லை. ஆனா இந்த வருஷம் யூடியூப்ல ஃப்ரீயாவே லைன் பை லைனும் நடத்திட்டு இருக்கேன், புக் பேக் கொஸ்டினும் நடத்திட்டு இருக்கேன். இதுக்கப்புறமா நான் ஃபைனலா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் நடத்த போறேன். இது எல்லாத்தையும் திருப்பியும் நான் ரிவைஸ் பண்ண போறேன். 1 மார்க்கை நான் இந்த வருஷம் வந்து சால்வ் பண்ண போறேன். அப்படி நான் எக்ஸாம் எழுத போறது கிடையாது. ஒரு டீச்சர் போன வருஷம் நான் நடத்தினது அப்படியே வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நடத்திட்டு போயிடலாம். லைவுக்கு இன்னும் நிறைய பேர் வருவாங்க. நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் லைவ் போனா இன்னும் நிறைய பேர் வருவாங்க. ஆனா நான் அப்படி போகாம லைன் பை லைன் டீச் பண்ணியிருக்கேன். ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ்லாம் கிட்டத்தட்ட 6 பார்ட். அது மட்டும் இல்லாம ஒரு 5 மணி நேரம் கிளாஸ்ல லைன் பை லைன் டீச் பண்ணியிருக்கேன். மெட்டலர்ஜி 1 ஷாட் லைன் பை லைன் முடிச்சிருக்கோம். சாலிட் ஸ்டேட் லைன் பை லைன் முடிச்சிருக்கோம். இப்போ புக் பேக் கொஸ்டின் படிக்கிறோம். அடுத்து புக் அண்ட் சைட் கொஸ்டினும் படிக்க போறோம். இதை தாண்டி டெய்லி டார்கெட்டும் தரேன். நான் எக்ஸாம் எழுத போறது இல்லை, பட் நானு இவ்வளோ எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு படிக்கிற ஒரு பேட்டர்னை சொல்லித்தர பேட்டர்னை நான் மாத்துறப்போ ஆஸ் அ ஸ்டூடெண்ட் யூ ஷுட் சேஞ்ச் த பேட்டர்ன். புரிஞ்சுக்கோ. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் படிச்சாலே 90 வாங்கிடலாம் அப்படின்னு உங்க சீனியர் சொன்னாங்க அப்படின்னா that is not going to work out for you. உனக்கு அது ஒர்க் அவுட் ஆக போறது கிடையவே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோ. ஏன் 11th ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் பேப்பர் போன வருஷம் வந்தா உனக்கு மாதிரி உனக்கு ஈஸியா வந்துச்சா? ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் எஸ்ன்றீங்க, எத்தனை பேர் நோ அப்படின்றீங்க? 11th ஸ்டாண்டர்ட் நீ எழுதிட்டு தானே வந்த. உன்னுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், உங்க சீனியர் கொஸ்டின் பேப்பர் நீ பார்த்திருப்ப இல்லையா? 11th ஸ்டாண்டர்ட் 2024 பேப்பரை விட 2025 was difficult, right? கண்டிப்பா டிஃபிகல்ட்டா தான் இருந்துச்சு இல்லையா? அன்எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் உனக்கு தான் கேட்டான், உன் சீனியருக்கு கேட்கல. கஷ்டமான கொஸ்டின் உங்களுக்கு தான் கேட்டாங்க, உங்க சீனியருக்கு கேட்கல. ஓகே, இந்த கொஸ்டின்லாம் கேட்பாங்களா, ஐயோ இதெல்லாம் வராது அப்படின்னு நினைச்ச கொஸ்டின்லாம் உனக்கு வந்துச்சா இல்லையா? வந்துச்சு இல்லையா? அப்போ போன வருஷம் இப்படி ஆச்சு, அதனால சீனியர் சொன்னாங்க எனக்கு வந்து இது மட்டும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் படிச்சா போதும், லாஸ்ட் மினிட்ல படுறா இது மட்டும் போறோம்டா, இந்த சேனல்ல வந்து கொடுக்குற PDF போறோம், அந்த சேனல்ல கொடுக்குற PDF இவ்வளோ போறோம் அப்படின்னா that is not going to work out for you. இதை நான் சொல்ல வேணாம், நீயே ரியாலிட்டியில ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கீங்க. புரிஞ்சுதா? அப்போ this year we have to change the strategy. நீ ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, நீங்க 600 கட் ஆஃப் பத்தி இப்ப கவலைப்படாத. 600 மார்க்க பத்தி இப்ப கவலைப்படாத. ஓகே, ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் ஸ்கோரிங் 200 அவுட் ஆஃப் 200 கட் ஆஃப். புரிஞ்சதா? இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு பப்ளிக் எக்ஸாம்க்கு? how many days are there for public exam? எக்ஸாக்ட்டா தெரியல, ஆனா ஒரு 200 நாள் இருக்குமா? 200 நாள் இருக்குமா? எஸ். சோ இப்போ இன்னிலிருந்து நீங்க ஒரு நாளைக்கு 1 மார்க்குக்கு நீங்க படிச்சாலே போதும். ஓகேவா? ஒரு நாளைக்கு 1 மார்க்குக்கு நீ படிச்சா கூட 200 கட் ஆஃப் நீ ஈஸியா அடிச்சிடலாம். புரிஞ்சுதா? 200 கட் ஆஃப் you can easily score. You just focus on maths, physics, chemistry ல இந்த 200 கட் ஆஃப் வாங்குறது எப்படி, அதுக்கு இப்பையில இருந்து ஃபோக்கஸ் பண்ணு. ஓகேவா? சோ டீச்சர் உங்களுக்கு ஸ்கூல்ல சொல்லி தராங்களா, லைன் பை லைன் புக் எடுத்து உங்களுக்கு டீச் பண்ணிருக்காங்களா? அவங்களுக்கு என்ன டைமா வேஸ்ட்? அது டைம் வேஸ்ட் தானே. லைன் பை லைன் உங்களுக்கு புக் டீச் பண்றது லூஸ் ஆகுங்க கிடையவே கிடையாது. ஏன் உங்களுக்காக லைன் பை லைன் எல்லாத்தையுமே டீச் பண்றாங்க? பிகாஸ் எவ்ரி லைன்ல இருந்து நமக்கு இன்டீரியர் கிரியேட்டிவ் 1 மார்க் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. எங்கேருந்து வேணா புக் அண்ட் சைட் 2 மார்க் கொஸ்டின் கம்பல்சரியில கேட்க சான்ஸ் இருக்கு. அப்போ ஸ்கூல்ல உங்களுக்கு டீச்சர் டீச் பண்றாங்க, இல்ல இங்க நீ கிளாஸ் கவனிக்கிற அப்படின்னா அப்படியே ஏதோ லைட்டா எடுத்துக்காத, சரியா? சீரியஸா எடுத்து படி. இந்த கொஸ்டின்லாம் வராது அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா தயவு செய்து அதை நம்பவே நம்பாத, சரியா? ஏன்னா என்ன வேணா அன்எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் கேட்கலாம். ஸோ கெட் ப்ரிப்பேர்ட் ஃபார் த வர்ஸ்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணலாம் கிளாஸை, சரியா? ஸோ தயவு செய்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் போதும் அப்படின்னு சொன்னா நம்பாத. ஏன்னா லாஸ்ட் இயர் நீ அடிபட்டுட்ட,
அடிப்படாதவன் பேசுறான், அடிப்பட்ட நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போதும் அப்படின்னு ஒத்துக்கவே கூடாது. லைன் பை லைன் படிக்கிறோம். புரிஞ்சுதா? ஒரு மார்க் கூட என்னடா இந்த ஆன்சர் பேப்பர்ல இருந்து என்ன, நீ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. பப்ளிக் எக்ஸாம்ல கரெக்ஷன் பண்றப்போ நீ 100 மார்க் நீ ஸ்கோர் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ. கெமிஸ்ட்ரியில நீ 100 மார்க் ஸ்கோர் பண்ணிட்டடா, இமேஜின் அப்படியே 100 மார்க் ஸ்கோர் பண்ணிட்ட, கரெக்ஷன் பண்ணிருக்காங்க டீச்சர், அப்படியே 100 வந்துருச்சு. ஆனா வந்து என்ன தெரியுமா, அக்கார்டிங் டு புரோட்டோகால் 100 மார்க் வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த பேப்பரை வேற ஒரு டீச்சரும் கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஓகே, ஏன்னா தப்பி தவறி கூட 100 கன்ஃபார்மா ஏதோ தப்பா உங்களுக்கு மார்க் போட்டுறக்கூடாது. ஓகேவா? எங்கேயோ மார்க் வரக்கூடாத இடத்துல உங்களுக்கு மார்க் வந்துடக்கூடாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, இன்னொரு டீச்சரும் பார்ப்பாங்க. இன்னொரு டீச்சர் அதை வாங்கி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மூணாவது ஒரு டீச்சர் டோட்டல்லாம் பண்ணி பார்ப்பாங்க. டோட்டல் மிஸ்டேக் ஏதாச்சும் இருக்கா, எல்லாமே கரெக்டா தான் எழுதியிருக்கானா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்ப எங்கேயாச்சும் மார்க் குறைக்க முடியுமா அப்படின்னு பார்ப்பாங்க. அது வந்து எதனால அப்படின்னா, உனக்கு மார்க் கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இல்ல. இந்த 100 சென்டம் அப்படிங்கிறது எல்லாரும் ஈஸியா அச்சீவ் பண்றதா கண்டிப்பா இருக்கக்கூடாது இல்லையா? அப்புறம் நம்ம ஈஸியா எல்லாரும் படிச்சுட்டு போயிடுவாங்க, ஸ்டேட் போர்ட்லாம் மோசம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இல்லைன்னா வந்து யார் வேணா சென்டம் எடுக்கலாம், ஈஸிப்பா, புக்கே ஈஸி அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படிங்கிறதுக்காக ஸ்ட்ரிக்டா தான் கரெக்ஷன் வந்து இருக்கும். அக்கார்டிங் எது கரெக்டோ அப்படிதான் கரெக்டா இருக்கும் கரெக்ஷன்ஸ் எல்லாமே. அப்போ எத்தனை டீச்சர் கையில போனாலும் சரி, உன் பேப்பர்ல மார்க் கம்மி பண்ண இடமே இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட் தான் எனக்கு லைவ் கிளாஸ்ல வேணும். எனக்கு லைவ்ல வெறும் 2 வாட்சிங் 1 வாட்சிங் இருந்தா கூட பரவாயில்ல, நான் எவ்வளவு நேரம் வேணா கிளாஸ் இருக்கு ரெடி. ஆனா எனக்கு என்ன மாதிரி ஸ்டூடெண்ட் தெரியுமா வேணும், என் பேப்பரை 10 டீச்சர் கூட கரெக்ஷன் பண்ணிக்கோங்க, முடிஞ்சா 1 மார்க் எங்கேயாச்சும் கம்மி பண்ணி பாருங்களேன் அப்படிங்கிற அளவுக்கு நீ பப்ளிக் எக்ஸாம கான்பிடென்ட்டா போய் எழுதிட்டு வரணும். புரியுதா? அந்த அளவுக்கு கான்பிடென்ட் உனக்கு பில்ட் ஆகணும் அப்படின்னா அது ஈஸியா 1 டேல பில்ட் ஆயிடாது. எவ்ரிடே நீ போடுற கன்சிஸ்டன்ட் எஃபர்ட்ல மட்டும் தான் இருக்கு. புரிஞ்சுதா? எவ்ரிடே நீ போடுற கன்சிஸ்டன்டா நீ போடுற எஃபர்ட்ல மட்டும் தான் இருக்கு. லிசன், அண்டர்ஸ்டாண்ட். அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் தான் இப்ப கிளாஸ்ல இருக்கீங்களா? யாரெல்லாம் நான் அப்படி போகணும் மேம், நான் எக்ஸாம் போனா அந்த மாதிரி ஒரு கான்பிடன்ஸோட பயமே இல்லாம ஃபியர்லெஸ்ஸா போகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க? ஜஸ்ட் லெட் மீ நோ இந்த சாட் செக்ஷன் குயிக்லி, ஃபாஸ்டா. ஏன்னா எனக்கு டைம் ஆகுது, அடுத்த क्वेश्चन போகணும். புரியுதா? கரெக்ஷன் பண்றவங்களுக்கே நம்ம சேலஞ்ச் கொடுக்கணும். சரியா? ஓகே, சூப்பர், சம. So with that, let us continue the class. தயவு செய்து கொஞ்சம் சீரியஸா இருங்க. ஓகேவா? இந்த ஒரு வருஷம் தான், நீ இத்தனை வருஷம் படிச்சதுக்கே இந்த ஒரு வருஷம் தான் அடையாளமா இருக்க போகுது. ஓகேவா? நீ இத்தனை வருஷம் படிச்சதுக்கு 14 வருஷம் நீ ஸ்கூல் லைஃபுக்கு இந்த ஒரு வருஷம் தான் ஒரு அடையாளமா இருக்க போகுது. ஸோ தயவு செய்து இன்னும் ஒரு 8 மாசம் எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அது இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணி வச்சுட்டு இது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. ஓகே? எஸ். ஸோ பாருங்க, ஃபார்மிக் ஆசிட் சல்பூரிக் ஆசிட் கூட ரியாக்ட் ஆகுது. என்னப்பா கிடைக்கும்? இங்க இருக்கக்கூடிய சல்பூரிக் ஆசிட் என்ன பண்ணும் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய HOH வாட்டரை கடத்திடும். ஏன்னா சல்பூரிக் ஆசிட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, சல்பூரிக் ஆசிடுக்கு தண்ணி ரொம்ப பிடிக்கும். சல்பூரிக் ஆசிடுக்கு தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? அனுஷியா, உங்களுக்கு இது புரியலனா ப்ளீஸ் கோ பேக் அண்ட் வாட்ச் த பார்ட் 1 லைவ் அண்ட் கம் பேக். ஓகே, பார்ட் 1 பார்த்துட்டு வாங்க. ஸோ பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கிற ஹெச்சும் ஓஹெச்சும் வாட்டர், இந்த வாட்டரை தனியா பிரிச்சு எடுத்துரும். அதனாலதான் சல்பூரிக் ஆசிடுக்கு ஒரு பேர் உண்டு. என்னது அப்படின்னா, இட் இஸ் அ டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். சல்பூரிக் ஆசிட் வந்து என்னது? அது வந்து ஒரு டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட், which is அது வந்து வாட்டரை தனியா பிரிச்சு எடுத்துரும். ஓகே, அது வந்து என்ன பண்ணிடும்? வாட்டரை வந்து தனியா பிரிச்சு எடுத்துரும். சரியா? சோ அதனாலதான் அது டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்னு சொல்றோம். இந்த HOH வாட்டர் தனியா பிரிச்சு எடுத்துச்சு, மீதி என்ன இருக்கு? CO தான் இருக்கு. சோ கார்பன் மோனாக்சைடு கிடைக்குது. ஓகே, அடுத்து பாருங்க SiCl4. ஓகே, சோ இந்த SiCl4 அமோனியா கூட ரியாக்ட் பண்ணுது 300 Kelvin டெம்பரேச்சர் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஈத்தர். என்ன கிடைக்குது அப்படின்னா குளோரோ சிலேன்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க இருக்கக்கூடிய அமோனியா இருக்கு இல்லையா, அமோனியால இருக்கிற அந்த 2 ஹைட்ரஜன் நமக்கு வெளியில போயிடும். NH மட்டும் தான் இருக்கும். அந்த NHல பாத்தீங்க அப்படின்னா SiCl3, அதாவது நல்லா கவனிங்க, ஒரு ஹைட்ரஜனும் ஒரு குளோரினும் சேர்ந்து HCl வெளில போயிடும். ஓகே,
நம்ம வந்து இங்க 2 moles of SiCl4 எடுத்துக்கிறோம். அப்போ இன்னொரு moles of ஹைட்ரஜனோ இன்னொரு moles of Cl பாத்தீங்க அப்படின்னா 2 moles of HCl வெளில போயிடுவாங்க. HCl வெளில போயிடுவாங்க. அப்ப எனக்கு இங்க மீதி என்ன இருக்கும்? 2 ஹைட்ரஜன் போயிடுச்சுடா. 2 ஹைட்ரஜன் 2 குளோரின் கூட 2 ஹைட்ரஜன் 2 குளோரின் கூட எனக்கு 2 HCl வெளில போயிடுச்சு. அப்ப மீதி என்ன இருக்கும்? NH தான் இருக்கும் இல்லையா? ஏன்னா 3ல 2 போயிடுச்சுன்னா NH தான் இருக்கும். கரெக்டா? சோ அந்த NH உம் SiCl3 அதுதான் நமக்கு இங்க பாண்ட் ஃபார்ம் பண்றாங்க. NH 2 times of SiCl3. ஓகே, you got the product. அடுத்து பாருங்க, அதே SiCl4 நம்ம எத்தனால் கூட ரியாக்ட் பண்ணுது. ஓகே, அனுஷ்யா listen to the class. ஃபர்ஸ்ட் நான் இந்த இது சொல்லி நானே 1க்கு 4 வாட்டியே சொல்லி தரேன். புரிஞ்சுதா? சோ நீங்க வந்து இந்த क्वेश्चனை ஃபர்ஸ்ட் டைம் லிசன் பண்ணுங்க. அப்போதான் நான் உங்களுக்கு அடுத்த வாட்டி நான் ரிவைஸ் பண்றப்பயும் உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். சரியா? ஓகேடா. சோ கவனிங்க, SiCl4 வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எத்தனால் கூட ரியாக்ட் பண்ணுது. ஓகே, சோ இட் இஸ் ரியாக்டிங் வித் எத்தனால். இட் இஸ் ரியாக்டிங் வித் எத்தனால். ஓகே, அப்போ வந்து நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குது? சோ இங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய C2H5O ஈத்தாக்சி குரூப் இருக்கு இல்லையா? இங்க இருக்கக்கூடிய இந்த ஈத்தாக்சி குரூப், இந்த ஈத்தாக்சி குரூப் வந்து சிலிக்கா Si கூட சேர்ந்து டெட்ரா ஈத்தாக்சி சிலேன் ஃபார்ம் பண்ணிடும். SiOC2H5 4 times டெட்ரா ஈத்தாக்சி சிலேன். OC2H5 அப்படிங்கிறது என்னது? ஈத்தாக்சி குரூப் இல்லையா? சோ ஈத்தாக்சி 4 times of ஈத்தாக்சி. சோ அதனால தான் டெட்ரா ஈத்தாக்சி சிலேன் ஃபார்ம் ஆகுது. இங்க நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்த குளோரின் எனக்கு வெளியில போயிடும். ஓகே, சோ நல்லா பாத்தீங்க அப்படின்னா நம்ம இத 4 times எடுத்துக்கிறோம் இல்லையா? சோ இங்க இருக்கக்கூடிய 4 ஹைட்ரஜன் அண்ட் இந்த ஃப்ளோர் குளோரின் எனக்கு 4 HCl வெளியில போயிடும். ஓகே, 4 moles of HCl they'll get eliminated. ஓகே, சூப்பர். அடுத்துடா போரான் சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்ணுது. என்ன கிடைக்கும்? ஹைட்ரஜன் மட்டும் வெளியில போயிடுது. சோடியம் போரேட் Na3BO3 Na3BO3 சோடியம் போரேட் வந்து நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்குது. H2B4O7 what is this? H2B4O7 what is this? Na2B4O7 வந்து நம்ம என்னன்னு பார்த்தோம்? நம்ம வந்து போரேட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? போராக்ஸ்னு பார்த்தோம். H2B4O7 அப்படிங்கிறது டெட்ராபோரிக் ஆசிட். ஓகே, what is this? டெட்ராபோரிக் ஆசிட். சோ டெட்ராபோரிக் ஆசிட் வந்து ரெட் ஹாட் அப்படின்னா பழுக்க சூடு போட்டுரும் அப்படின்னு அம்மாலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து ரொம்பவே வந்து ஒரு சூடான ஒரு டெம்பரேச்சர் தான் வந்து they call it as red hot. ஓகே, அவ்வளோ சூடு அப்படின்னு அர்த்தம். அப்போ நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோ, இங்க இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜனும் இங்க இருக்கக்கூடிய 2 ஹைட்ரஜனா, அப்போ ஒரு ஆக்சிஜன், 2 ஹைட்ரஜனும் ஒரு ஆக்சிஜனும் H2O வாட்டரா எனக்கு வெளில போயிடும். மீதி என்ன இருக்கும்? 2 ஹைட்ரஜன் போயிடுச்சு. அப்ப மீதி B4 இருக்கும், O6 இருக்கும். கரெக்டா? அதுதான் இந்த B4O6 தான் நான் 2 காமனா வெளில எடுத்துட்டேன்னா B2O3 boric anhydride. What do you mean by anhydride? Anhydride அப்படின்னா no water, no moisture, dry அப்படின்னு அர்த்தம். சரியா? புரிஞ்சுதா? சோ அங்க இருக்கக்கூடிய வாட்டர் மட்டும் எனக்கு ரிமூவ் ஆயிடுச்சு. இந்த B4O6 தான் B2O3. நமக்கு வந்து என்ன கிடைக்குது? பைரோபோரிக் ஆசிட்னு சொல்லலாம். தீபஸ்ரீ கரெக்ட். சோ நம்ம போரிக் anhydride அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சுதா? ஓகே, சோ இப்ப அடுத்த क्वेश्चन பாத்தீங்கன்னா how will you identify the borate radical? ஒரு விஷயம் நம்ம வந்து மறந்துட்டோம். நம்ம கிளாஸ்ல வந்து ஒரு டிசிப்ளின் வச்சிருந்தோம். என்னது? எவ்ரி 20 minutes வந்து என்ன பண்ணணும்னு ஒரு டிசிப்ளின் வச்சிருந்தோம். மறந்தாச்சு. ஏன்னா வந்து எனக்கு தெரியல ரெகுலரா நீங்களாம் கிளாஸ் அட்டெண்ட் பண்றீங்களா அப்படின்னு தெரியலையே. எவ்ரி 20 minutes வாட்டர் பிரேக் இல்லையா? மிஷன் வாட்டர் இல்லையா? ஸோ கெட் அப் இம்மீடியட்லி கோ, ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துட்டு வந்து தயவு செய்து குடி. அகெயின் ஐ எம் எம்பசைசிங், நீ 1% டீஹைட்ரேட்டடா இருந்தா கூட உன் மெமரியா அது வந்து அஃபெக்ட் பண்ணும். சரியா? உன்னால ப்ராப்பரா இந்த ரியாக்ஷன்ஸ்லாம் ஞாபகமே வச்சுக்க முடியாது.
அப்போ go grab water, தண்ணி குடிச்சிட்டு mission water accomplished அப்படின்னு மெசேஜ் போடுங்க. I'll also go and bring water. Okay? Mission water accomplished. Very good. Mission water is done. மெமரைஸ் பண்ணக்கூடாது. ரிப்பீட்டடாக நீ 4 வாட்டி பார்க்க வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா வந்து உனக்கு அது வந்து ஞாபகம் வரும். இப்போ என் பேர் வந்து ஸ்ராவணி. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ரிமெம்பர் இல்லையா? ஸ்பெல்லிங் ஆஃப்கோர்ஸ் இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். நம்ம உட்காந்து மேம் பேர் ஸ்ராவணி, கெமிஸ்ட்ரி மேம் பேர் ஸ்ராவணி, கெமிஸ்ட்ரி மேம் பேர் ஸ்ராவணி 4 வாட்டி சொல்கிறோமா? இல்லை. எவ்ரிடே யூ see the name here. ஸோ தானா உனக்கு வந்து மைண்ட்ல மனப்பாடம் ஆகுது இல்லையா? ஸோ மனப்பாடம் பண்ணக்கூடாது, மனப்பாடம் ஆகணும். அப்படி மனப்பாடம் ஆகணும் அப்படின்னா வந்து என்ன பண்ணணும்? நம்ம அதை அப்பப்ப பெரட்டி பார்க்கணும். we have to keep revising it. ரீகால் பண்ணிட்டே இருக்கணும். ஓகேவா? ஒரு மாசம் நீங்க கிளாஸே வரல அப்படின்னா என்ன ஆகும்? லைட்டா ஆமா அந்த மேம் பேரு தான் என்னமோ வரும், மறந்துட்டேன் அப்படின்னு வந்து இருக்கும். ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் 3 மாசம் நீங்க யூடியூப் பக்கமே வரல, கிளாஸே அட்டென்ட் பண்ணல அப்படின்னா அவ்வளவுதான், மறந்துடும். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு இவங்கள அப்படிங்கிற மாதிரி போயிடும். சரியா? ஓகே. ஸோ அப்ப ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது வந்து வேணும். எஸ் மேம், உங்க நேம் கேட்கும் போது அப்படிதான் இருந்துச்சு. கரெக்ட். இப்போ மறப்பியா? மறக்க மாட்டேன் இல்லையா? ஸோ அதான் ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் என்பது தேவை. we tend to forget தான். எனக்கு மறக்குமா? எனக்கும் மறக்கும். சரியா? நானே வந்து ஒரு வருஷம் கிளாஸே எடுக்கலன்னு வச்சுக்கோயேன். நான் ரொம்ப ஜென்யூனா பேசுறேன். 1 இயர் நான் சுத்தமா கிளாஸே எடுக்கல. நான் போயிட்டு மாடு மேய்ச்சிட்டு இருக்கேன். ஓகேவா? அப்போ 1 இயர் முடிச்சுட்டு நான் திருப்பி வந்து பாக்குறேன். மாடெல்லாம் மேய்ச்சி முடிச்சுட்டு சரி நம்ம திருப்பி போயிட்டு கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வரேன் அப்படின்னா அப்ப எனக்குமே இந்த ரியாக்ஷன்லாம் மறந்து போய் தான் இருக்கும். ஐ ஹாவ் டு அகெயின் லேர்ன் தான். ஓகே? ஸோ ஃப்ரீக்வெண்ட் ரிப்பீட்டட் ரீகால் இருக்கிறப்ப மட்டும்தான் வந்து ஞாபகம் இருக்கும். சரியா? வாங்க. So how will you identify the borate radical? Borate radical வந்து நீங்க எவ்வாறு ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு क्वेश्चन. ஓகே? எஸ். ஸோ இப்போ பாருங்க, when boric acid or borate salt is heated with ethyl alcohol in presence of concentrated acid, ஒரு எஸ்டர் வந்து ஃபார்ம் ஆகுது. அது வந்து நமக்கு green edged இருக்கு. இந்த ரியாக்ஷனுக்கு பேர் தான் borate. ஒண்ணுமே கிடையாது. சிம்பிளா சொல்லித்தரேன், நல்லா கவனிங்க. நம்ம இங்க என்ன எடுத்துக்கிறோம்? H3BO3. H3BO3 வந்து என்னப்பா? போரிக் ஆசிட். வாட் இஸ் திஸ்? போரிக் ஆசிட். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு போரான் காம்பவுண்ட் வந்து நான் எடுத்துக்கிறேன். என்னது மாடா மேம்? வேற கூட சொல்லியிருக்கலாம். ஏன்டா மாடு மேய்க்கிறதுல என்னடா குறைச்சல்? நான் கிளாஸ் எடுக்கல அப்படின்னா, நான் கிளாஸ் எடுக்கிறத நான் நிறுத்திட்டேன் அப்படின்னா நான் மாடு தான் மேய்ப்பேன். சரியா? அது அது அதுக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? சரியா? சோ பாருங்க, சோ வந்து this is boric acid. H3BO3 is the boric acid. அதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ethyl alcohol எல்லாரும் குடிக்கிறாங்க இல்லையா? இதுதான் வந்து நம்மளுடைய எத்தனால். ethyl alcohol கூட ரியாக்ட் பண்றாங்க. ஓகே? இப்போ in presence of concentrated sulfuric acid. இப்போ நல்லா கவனிச்ச அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்த ஈத்தாக்சி குரூப், இந்த ஈத்தாக்சி குரூப்பும் இந்த போரானும் சேர்ந்து நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணும்? இதோ பார், இந்த OC2H5 and boron, they form a complex triethyl borane. triethyl borane, triethoxy borane நமக்கு ஃபார்ம் பண்றாங்க.
அப்புறமா மீதி என்னடா இருக்கு? ஹைட்ரஜன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு. 6 ஹைட்ரஜன் 3 ஆக்சிஜன். அப்போ 3 molecules ஆஃப் வாட்டர் வெளில போகுது. வாட்டர் ஏன் வெளில போகுது? வாட்டர் வந்து ஏன் வெளில போகுது அப்படின்னா இட் இஸ் பிகாஸ் இங்க நம்ம கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் யூஸ் பண்றோம். இந்த சல்ஃபூரிக் ஆசிடுக்கு தண்ணியை கண்டா ரொம்ப இஷ்டம். ஸோ இந்த சல்ஃபூரிக் ஆசிட் என்ன பண்ணும்? எங்கெல்லாம் தண்ணியை பார்க்குதோ பிடிச்சி பிரிச்சு எடுத்துரும். அதனால இட் இஸ் அ டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். ஓகே, அதனால தான் நம்ம அதை வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ இங்க இருக்கக்கூடிய C2H5O போரான் கூட சேர்ந்து ட்ரைஎத்தைல் போரேன் ஃபார்ம் பண்றேன். இந்த ட்ரைஎத்தைல் போரேன் வந்து இருக்கு இல்லையா, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுலேருந்து இதோடைய வேப்பர், இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேஸ். சரியா, இது வந்து ஒரு கேஸ் வேப்பர். அந்த வேப்பர்ல நான் போயிட்டு நெருப்பு காட்டுறேன். எப்படி? அடுப்பை ஆன் பண்ணிட்டு நம்ம வந்து லைட்டரை வச்சு நெருப்பு பற்ற வைக்கிறப்போ அடுப்புல வந்து ஃப்ளேம் வருது. அந்த மாதிரி இந்த கேஸ்ல நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஃப்ளேம் பற்ற வைக்கிறேன். அப்போ கிரீன் எட்ஜ்டு ஃப்ளேம் வந்து நமக்கு கிடைக்கும். ஒரு நெருப்பு கிடைக்கும். அந்த நெருப்போட எட்ஜ் என்ன கலர்ல இருக்கும்? கிரீன் எட்ஜ் வந்து இருக்கும். தீ மின்னலுக்கு மட்டும்தான் June 11 June 12 ஸ்டார்ட்டா? இல்ல, தீ மின்னலுக்கும் ஸ்டார்ட், உங்களுக்கும் ஸ்டார்ட். ஓகே, வாங்கப்பா. ஸோ கவனிங்க, கிரீன் எட்ஜ்டு ஃப்ளேம் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, அதுதான் இதோடைய கதை. ஸோ போரிக் ஆசிட் இருக்கு, இல்லை ஏதோ ஒரு போரேட் சால்ட் இருக்கு. அதை நான் வந்து என்ன பண்றேன்? நான் வந்து எத்தனால் கூட ரியாக்ட் பண்றேன். எத்தனால் இன் பிரசன்ஸ் ஆஃப் கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட். ஓகே, ஸோ அப்போ நமக்கு வந்து என்னப்பா கிடைக்குது? ட்ரைஎத்தைல் போரேட் வந்து கிடைக்குது வித் எலிமினேஷன் ஆஃப் வாட்டர். சரியா, வித் எலிமினேஷன் ஆஃப் வாட்டர். இப்போ இந்த ட்ரைஎத்தைல் போரேட்டை நான் வந்து நெருப்பு பற்ற வைக்கிறப்போ எனக்கு கிரீன் கலர் ஃப்ரேம் கிடைக்குது. அதான் வந்து டெஸ்ட் டு போரேட் ஆசிட். ரைட் அ நோட் ஆன் ஜியோலைட். ஜியோலைட் என்றால் என்ன? மிக மிக இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஜியோலைட் ஆர் 3-dimensional crystalline solids. 3-dimensional அப்படின்னா நீ ஜியோலைட்டை அப்படியே ஈஸியா பேப்பர்லலாம் நீ 2Dல வரைஞ்சிட முடியாது. ஓகே, இந்த ரிமோட் வந்து 3-dimensional கரெக்டா? 3 dimension அதுக்கு வந்து இருக்கு கரெக்டா? ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஜியோலைட் வந்து ஒரு 3-dimensional கிறிஸ்டல். ஓகே, ஸோ கண்டெய்னிங் அதுல என்னெல்லாம் இருக்கும் நல்லா கவனிச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 5 mark கொஸ்டின்ல கேட்கிற அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு கொஸ்டின். ஸோ லிசன் ப்ராப்பர்லி. அலுமினியம், சிலிகான், ஆக்சிஜன் இந்த ரெகுலர் 3-dimensional framework. ஸோ ஜியோலைட்ஸ்ல என்னெல்லாம்ப்பா இருக்கும் நமக்கு? அலுமினியம், சிலிகான், ஆக்சிஜன். ஓகே, அலுமினியம், சிலிகான், ஆக்சிஜன். சரியா, அலுமினியம், சிலிகான் அண்ட் ஆக்சிஜன் வந்து நமக்கு இந்த ஜியோலைட்ஸ்ல இருக்க போகுது. அந்த 3 எலிமெண்ட் இருக்க போது மறந்துடாதீங்க. தே ஆர் ஹைட்ரேட்டட் சோடியம் அலுமினோ சிலிகேட். இதுதான்ப்பா ஹைட்ரேட்டட் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுல வாட்டர் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஹைட்ரேட்டட் அப்படின்னா அதுகிட்ட வாட்டர் இருக்கு. ஸோ ஹைட்ரேட்டட் சோடியம் அலுமினோ சிலிகேட். சோடியம் அலுமினோ சிலிகேட் தான். இப்போ ஸ்டார்ட் பண்ணா 11th கெமிஸ்ட்ரியில போர்ஷன் முடிக்க முடியுமா? கண்டிப்பா முடியும், டெஃபினட்டா முடியும். ஓகே, ஓகேவா? வாங்கப்பா. ஸோ ஹைட்ரேட்டட் சோடியம் அலுமினோ சிலிகேட்ஸ் அதோடைய ஜென்ரல் ஃபார்முலாவை நீங்க எழுதியே ஆகணும். அப்போ மட்டும்தான் உங்களுக்கு ஒரு மதிப்பெண் கொடுப்பாங்க, இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ ஹைட்ரேட்டட் அப்படின்னா வாட்டர் இருக்கு. y டைம்ஸ் ஆஃப் வாட்டர், சும்மா இவ்வளோ டைம்ஸ் அப்படிங்கிறத நான் y அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். சோடியம் இல்லையா, இதோ பாருங்க Na2O ஆக்சைடா இருக்கு சோடியம். அலுமினியமும் நமக்கு எப்படி இருக்கு? Al2O3 ஆக்சைடா இருக்கு. சிலிகேட் பாருங்க, அதுவும் நமக்கு ஆக்சைடா இருக்கு. ஸோ Na2O, Al2O3, SiO2. இதுல இந்த சிலிக்கா X டைமும் வாட்டர் Y டைமும் நம்ம வந்து போட்டிருக்கோம் கரெக்டா? அப்ப நல்லா கவனிங்க, இந்த Xோட வேல்யூ 2ல இருந்து 10 வரைக்கும் இருக்கும், Yயோட வேல்யூ 2ல இருந்து 6 வரைக்கும் இருக்கும். சரியா? ஓகே, வெரி குட். ஸோ அடுத்து பாருங்க, ஜியோலைட் ஹாவ் போரஸ் ஸ்ட்ரக்சர். போரஸ் அப்படின்னா அதுல நிறைய ஓட்டை வந்து இருக்கும். விச் இஸ் இப்போ ஸ்பாஞ்ச் எடுத்துக்கோங்க, போர்டெல்லாம் எரேஸ் பண்ணுவாங்கல்ல அந்த டஸ்டர்,
அந்த ஸ்பாஞ்சில் வந்து நிறைய ஓட்டைகள் வந்து இருக்க போகுது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இங்கே ஜியோலைட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போரஸ் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்க போகுது. நிறைய ஹோல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் தான் ஜியோலைட். இன் விச் த monovalent sodium ions. Monovalent sodium ions na sodium ions with a valency of 1. Okay, and water molecules are loosely held. Loosely held na ரொம்ப லூஸா தான் பாண்ட் ஆகிருக்கு, அவ்வளோ டைட்டா பாண்ட் ஆகலை. சரியா? ஸோ இந்த சோடியம் அயான்ஸும் வாட்டரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ டைட்டாலாம் ஒன்றும் பவுண்ட் ஆகலை, ரொம்ப ரொம்ப லூஸாக தான் வந்து பவுண்ட் ஆகி இருக்கு. த சிலிகான் அண்ட் அலுமினியம் ஆட்டம்ஸ் ஆர் tetrahedrally coordinated with each other through shared oxygen atom. So இப்போ இந்த எஸ்ஐயும் அலுமினியமும் இந்த ரெண்டு எலிமெண்ட் எப்படி பாண்ட் ஆகி இருக்கு அப்படின்னா ஆக்சிஜன் ஆட்டம் மூலமா பாண்ட் ஆகி இருக்கு. ஓகே, ஸோ இந்த எஸ்ஐயும் அலுமினியமும் வந்து ஆக்சிஜன் மூலமா பாண்ட் ஆகி இருக்கு. தோ தே ஆர் டெட்ராஹீட்ரலி பாண்ட் ஆகி இருக்கு. ஜியாமெட்ரி தான் டெட்ராஹீட்ரலி கோஆர்டினேட்டட் அப்படின்னா டெட்ராஹீட்ரல் பாண்ட் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. Zeolites are similar to clay minerals but they have different in their crystalline structure. ஸோ இப்போ ஏதோ ஒரு கிளே இருக்கு, ஒரு மினரல் இருக்கு அப்படின்னா அதே மாதிரி தான் ஜியோலைட்ஸும். ஆனா அதோடைய ஸ்ட்ரக்சர் நமக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா மாறப்போகுது. ஓகே, ப்ரூஸ், மை பிரதர் இஸ் 198.5 கட் ஆஃப், கேன் யூ இன்டர்வியூ ஹிம்? டெஃபினட்டா பண்ணலாம். சரியா? ஓகே, ஸோ இப்போ zeolites have a 3-dimensional crystalline structure that looks like honeycomb. Okay, honeycomb அப்படின்னா வந்து என்னது? தேன் கூடு இல்லையா? ஸோ தேன் கூடுடைய ஸ்ட்ரக்சர் மாதிரி இந்த ஜியோலைட் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். அதுதான் வந்து honeycomb அப்படின்னு சொல்றாங்க. Consisting of a network of interconnected tunnels and cages. அந்த honeycomb தேன் கூடுல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய உள்ளுக்குள்ள டனல்ஸ்லாம் வந்து இருக்கும். நிறைய இன்டர் கனெக்டட் டனல்ஸ், கேஜ் இதெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி தான் ஜியோலைட்ஸ் உடைய ஸ்ட்ரக்சரும் வந்து. H3BO3யும் BOH3யும் சேமா? எஸ், சேம். now only ma'am my miss corrected as wrong. ஒண்ணுமே இல்லை, H3BO3யும் BOH3யும் சேம் தான். ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா போரிக் ஆசிட் தான். ஓகே, யா. Water molecules move freely in and out of these pores, but zeolite framework remains rigid. அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? ஸ்பாஞ்ச் மாதிரி தான் இருக்கு ஜியோலைட். அந்த ஜியோலைட்ல பார்த்த அப்படின்னா ஸ்பாஞ்சில் வந்து நம்ம தண்ணி போடுறோம் அப்படின்னா தண்ணி இன் அண்ட் அவுட் மூவ் பண்ணும். ஸ்பாஞ்ச் அப்படியே தானே இருக்கும். தேன் கூடுல தேன் கூடு அப்படியே தான் இருக்கும். தேன் தானே உள்ளே வெளியும் போயிட்டு வரும். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் வாட்டர் மாலிக்யூல்ஸ் இன் அண்ட் அவுட் ஃப்ரீயா மூவ் பண்ணும். ஆனால் ஜியோலைட்டுடைய ஃப்ரேம் ஒர்க் ஸ்டாண்டர்டா இருக்கும். அடுத்து, another special aspect of this structure is that pore or channel sizes are nearly uniform, allowing the crystal to act as molecular sieve. Okay, another special aspect of the structure வந்து என்னது அப்படின்னா pore இல்லனா channel sizes எல்லாமே இருக்கு இல்லையா? அது எல்லாமே இந்த ஒவ்வொரு போர்ஸுமே ஒவ்வொரு ஓட்டைகளுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிஃபார்மா ஒரே சைஸ்ல ஒரே மாதிரி தான் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இப்போ அந்த கிறிஸ்டலே மாலிகுலர் சீவா ஆக்ட் ஆகுது. சீவ் அப்படின்னா வந்து வடிகட்டிலாம் சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி இந்த வடிகட்டி சல்லடை வடிகட்டிலாம் சொல்லுவாங்கல்ல, அதுதான் வந்து சீவ். ஸோ அந்த ஓட்டைகள் எல்லாமே சேம் சைஸ்ல இருக்கிறப்போ அந்த மாலிகுலே ஒரு மாலிகுலர் சீவ் மாதிரி ஆக்ட் ஆகுது. The removal of permanent hardness of the water can be done using zeolite. இப்போ இந்த zeolite யூஸ் பண்ணி நம்ம hardness of the water ரிமூவ் பண்ணலாம். வாட்டர் ஹார்ட் வாட்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ப்ரூஸ், ஆர்கானிக்ல எல்லாம் தாண்டா படிக்கணும், இம்பார்ட்டன் மட்டும் பச்சா போடாதா, அவ்வளவுதான், அதான் உண்மை. ஓகே, ஸோ பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பர்மனன்ட் ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டரா வாட்டர்ல இருக்கக்கூடிய சால்ட்டை தான் நம்ம ஹார்ட்னஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். வாட்டர்ல வந்து நமக்கு சல்ஃபேட்ஸ் இருக்கு, அலுமினேட்ஸ் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஹார்ட்னஸ் ஆஃப் த வாட்டர். ஸோ இந்த பர்மனன்ட் ஹார்ட்னஸையும் வந்து ஜியோலைட்ஸை யூஸ் பண்ணி நம்மளால ரிமூவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் போலாமா? ரெடியா? வெரி குட். ஸோ இப்போ how will you convert boric acid to boron nitride? boric acid வந்து நீங்க boron nitride வந்து எப்படி மாத்துவீங்க?
fusion of urea with BOH thrice. BOH thrice அப்படிங்கிறது வந்து என்னது? It is boric acid. கரெக்டா? H3BO3 நாலும் சரி BOH3 நாலும் சரி ரெண்டுமே வந்து என்னது அப்படின்னா both are same தான். Both are boric acid. So இந்த boric acid எது கூட ரியாக்ட் பண்ணுது? அமோனியா கூட ரியாக்ட் பண்ணுது. நம்ம இது ஆல்ரெடி பார்த்த ஒரு ரியாக்ஷன் தான் இல்லையா? ஆல்ரெடி நம்ம பார்த்த அதே ரியாக்ஷன். I have some confusion. என்ன confusion அப்படின்னு போடுங்கப்பா. So it is reacting with ammonia. Okay? So இப்போ boric acid வந்து அமோனியா கூட ரியாக்ட் பண்றப்போ இங்க இருக்கிற இந்த போரானும் இந்த நைட்ரஜனும் சேர்ந்து it forms boron nitride. It forms boron nitride. Okay, with the elimination of water. Okay, அங்க இருக்கிற அந்த HOH சேர்ந்து வாட்டரா வெளியில போயிடும். சோ இப்போ இந்த ரியாக்ஷன் இருக்குல்ல மேம், இந்த தியரியோ எழுதி ரியாக்ஷன் எழுதணுமா அவசியம் இல்லை. நீங்க இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க அந்த டெம்பரேச்சர் கண்டிஷன்ஸ்லாம் நீங்க கரெக்டா எழுதிட்டாலே மார்க் கொடுத்துருவாங்க. இப்போ இங்க கொடுத்துருக்காங்கல்ல 800 லேருந்து 800 லேருந்து 1200 கெல்வின் அப்படின்னு. ஸோ ரைட் தி டெம்பரேச்சர் கண்டிஷன்ஸ் ப்ராப்பர்லி. அப்போ எல்லாத்தையுமே கரெக்டா எழுதிட்டீங்க அப்படின்னா சூப்பர் டூப்பரா உங்களுக்கு புரியும். அடுத்தடா இது வந்து ஒரு முக்கிய வினா. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்பல்சரியில கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர்ல நிறைய கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் ஹாஃப் இயர்லி இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டின்ல வந்து இதெல்லாம் வந்து நிறைய கேட்டிருக்காங்க. மேம் ஃப்ரம் டுடே தி மினல் பெய்டு பேட்ச் க்ளோஸ்டா? க்ளோஸ்டெல்லாம் இல்லடா, யூ கேன் ஜாயின். ஓகே, யா. A hydride of second period alkali metal. Hydride of second period alkali metal. And the second period alkali metal தான் lithium. Second period alkali metal தான் lithium. Hydride அப்படின்னா lithium hydride. So LiH lithium hydride தான் அந்த A. With compound of boron. ஒரு boron compound கூட. நீ கேட்கலாம் மேம் போரான் காம்பவுண்ட் டைபோரேன் எனக்கு எப்படி மேம் தெரியும்? அது போரிக் ஆசிடா இருக்கலாம், போராக்ஸ் பீட்ஸா இருக்கலாம், இல்ல வந்து நம்மளுடைய என்னவா வேணா இருக்கலாம் இல்லையா? எப்படி டைபோரேன் எழுதுறீங்க பார்க்கலாம், வெயிட் பண்ணு. எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா டு கிவ் அ ரெடியூசிங் ஏஜென்ட் C. இப்போ ஐடியா கிடைச்சிருச்சு. என்னது? லித்தியம் ஹைட்ரைடுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோ. நமக்கு மொத்தமா இந்த சாப்டர்ல நீ படிக்கிறது ரெண்டே ரெடியூசிங் ஏஜென்ட் தான். ஒன்னு வந்து லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் ஆர் நல்லா கவனிங்க லித்தியம் போரோஹைட்ரேட், சாரி சோடியம் போரோஹைட்ரேட். லித்தியம் போரோஹைட்ரேடும் சோடியம் போரோஹைட்ரேடும். சரியா? புரிஞ்சுதா? மூட்டைப்பூச்சி ஆளடா, மூட்டைப்பூச்சினா யாரும் இல்லடா. சரியா? கவனிங்க. சோ லித்தியம் போரோஹைட்ரேடும் சோடியம் போரோஹைட்ரேட். ஓகேவா? சோ நம்ம செகண்ட் பீரியட் அப்படின்னு கொடுத்தனாங்க. செகண்ட் பீரியட் அப்படின்னு கொடுத்துட்டாலே we know, of course we very well know that it is lithium hydrate. அப்போ அது லித்தியம் போரோஹைட்ரேட் தான். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் அந்த ரெடியூசிங் ஏஜென்ட். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் அந்த ரெடியூசிங் ஏஜென்ட். ஓகேவா? சோ நல்லா கவனிங்க. இப்போ இந்த ரெடியூசிங் ஏஜென்ட் வந்து நமக்கு லித்தியம் போரோஹைட்ரேட் நான் ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ வித் லித்தியம் ஹைட்ரேட் டைபோரேன் தான் ரியாக்ட் பண்ணுது. அப்போ வித் லித்தியம் ஹைட்ரேட் இந்த B2H6 டைபோரேன் தான் ரியாக்ட் பண்ணுது. சோ லித்தியம் ஹைட்ரேட் கூட இந்த டைபோரேன் B2H6 ரியாக்ட் பண்றப்போ in presence of ether we get lithium borohydride which is a reducing agent. அது வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரெடியூசிங் ஏஜென்ட்டா யூஸ் பண்றோம். அடுத்த கேள்வி பாருங்க. முடிஞ்சிச்சா? முடிய போதா? இன்னும் ரெண்டே क्वेश्चन தான்டா. சம. A double salt which contains fourth period alkali metal on heating at 500 Kelvin gives B. Aqueous solution of B gives white precipitate with barium chloride and gives a red color compound with alizarin. Identify A and B. Okay? Me versus me. Okay. அவங்கள உங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கீங்களா? வேணாம் பேச வேணாம். நம்ம இங்க கிளாஸ் கவனிக்கலாம். கவனிங்க. A double salt which contain fourth period alkali metal. Okay?
ஸோ வந்து அது என்னது அப்படின்னா பொட்டாஷ் ஆலம். ரொம்ப ஃபேமஸான ஒரு டபுள் சால்ட் நம்ம இந்த சாப்டர்ல படிக்கிறது. அதுதான் என்னது அப்படின்னா பொட்டாஷ் ஆலம். ஓகே, ஸோ K2SO4 Al2SO4 thrice and 24H2O. ஓகே, நல்லா இந்த பொட்டாஷ் ஆலமுடைய ஃபார்முலா உனக்கு மைண்ட்ல மகப்டா மனப்பாடமா ரெடியா இருக்கணும். ஓகே, what is Arts and Science College going to open for first year students 2025? When is Arts and Science College going to open? சம்யுக்தா, நாங்க எதுவும் காலேஜ்லாம் ஓபன் பண்ண போறது கிடையாதுடா, சரியா? ஓகே, வாங்க, ஆல்ரெடி நிறைய காலேஜ் இருக்கு, படிங்க. ஓகே, யா. ஸோ கவனிக்கப்பா, ஸோ நம்ம இங்க வந்து என்ன இருக்கு? we have K2SO4 Al2SO4 thrice and 24H2O. அதுதான் நம்மளுடைய பொட்டாஷ் ஆலம். அதுதான் பொட்டாஷ் ஆலம், சரியா? ஸோ K2SO4 Al2SO4 thrice 24H2O. ஸோ இந்த பொட்டாஷ் ஆலம் வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஹீட் பண்றோம். ஹீட் பண்ணா இந்த வாட்டர் மட்டும் தனியா பிரிஞ்சு போயிடும். இதோ பார், இதை நான் எரேஸ் பண்ணிடுறேன். அந்த வாட்டர் தான் இது. அந்த 24 வாட்டரை மட்டும் தனியா பிரிச்சுடு. அதே ஃபார்முலா தான் இங்கே வந்து எழுத போறீங்க. ஓகே, ஸோ K2SO4 Al2SO4 thrice, தமிழ்ல வந்து ஆலம் உப்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, சரியா? ஓகே, ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இதுதான் நம்ம பேர்ன்ட் ஆலம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நீ பார், இதுல இருக்கிற தண்ணியெல்லாம் நீ ரிமூவ் பண்ணிட்ட, அப்ப இது கருகிரும். அப்போ அதுக்கு பேர் தான் பேர்ன்ட் ஆலம். அப்ப அதுக்கு பேர் தான் பேர்ன்ட் ஆலம். லாஸ்ட் क्वेश्चन, புரியுதுல? ரொம்ப ஈஸி தான், ரைட்? ஸோ K2SO4 Al2SO4 thrice 24H2O தான் நம்மளுடைய பொட்டாஷ் ஆலம். பொட்டாஷ் ஆலமை ஹீட் பண்ணா வாட்டர் மட்டும் தனியா போயிடும், அதான் பேர்ன்ட் ஆலம். ஸோ பொட்டாஷ் ஆலம், பேர்ன்ட் ஆலம், அதான் A and B. அடுத்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு क्वेश्चन, இது இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, நல்லா கவனி. கார்பன் மோனாக்சைடை வந்து ரெடியூசிங் ஏஜென்ட்டா யூஸ் பண்றோம், ஏன் அப்படின்னு கேக்குறான். நீ நல்லா புரிஞ்சுக்கோ ஒரு விஷயத்த. நான் ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் அடுத்ததுதான் வந்து ரெடியூஸ் பண்ணும். ஓகே, நாங்க எங்க காலேஜா காலேஜுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சும்மா கேக்குறீங்க. சரி சரி மேம், one kind suggestion for me, like whenever you come to live, can you be topic to test us in organic chemistry? கண்டிப்பா. அதான் நான் டெய்லி 5 क्वेश्चन உங்களை படிக்க வைக்கிறேன்ல, அது கரெக்டா இருக்கும். அது நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணாலே போதும். ஓகே மக்களே, லிசன் லிசன். தெர்மோடைனமிக்கலி நல்லா கவனி, அதெல்லாம் கதையெல்லாம் விட்டுரு. ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் வந்து அது என்ன பண்ணும் அப்படின்னா மத்ததை தான் ரெடியூஸ் பண்ணும், தன்னைத்தானே என்ன பண்ணிக்கும்? ஆக்சிடைஸ் தான் பண்ணிக்கும். ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் மத்ததை தான் ரெடியூஸ் பண்ணுமே தவிர தன்னைத்தானே வந்து என்ன பண்ணிக்கும்? ஆக்சிடைஸ் தான் பண்ணிக்கும், சரியா? இப்போ ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட், சூப்பரான ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது தன்னைத்தானே நல்லா சூப்பரா ஆக்சிடைஸ் ஆகும்னு அர்த்தம். இப்போ கார்பன் மோனாக்சைடை வந்து ஏன் ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த கார்பன் மோனாக்சைடு வந்து என்ன ஆகும்? ஈஸியா ஆக்சிடைஸ் ஆயிடும் கார்பன் டை ஆக்சைடா. ஆக்சிஜனை வாங்கிட்டு கார்பன் டை ஆக்சைடா ஈஸியா ஆக்சிடைஸ் ஆயிடும். அதனாலதான் அது பவர்ஃபுல் ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, தெர்மோடைனமிக்கலி கார்பன் டை ஆக்சைடு இஸ் மோர் ஸ்டேபிள் than கார்பன் மோனாக்சைடு. ஏன் நீ கேட்கணும் கேள்வி, ஏன் கார்பன் மோனாக்சைடு கார்பன் டை ஆக்சைடா மாறுது ஏன்னு கேட்கணும். ஏன்னா ஹீட், நீ ஹீட் அப்ளை பண்ற அப்படின்னு வச்சுக்கோயேன், கார்பன் மோனாக்சைடை விட கார்பன் டை ஆக்சைடு வந்து ஸ்டேபிளா இருக்கும், அந்த ஹீட்டை வித்ஸ்டாண்ட் பண்ணும். ஏன்னா அது பாண்டிங் அப்படி. ஸோ அப்படி இருக்கிறதுனால அது என்ன பண்ணும்? கார்பன் மோனாக்சைடை விட கார்பன் டை ஆக்சைடா தான் அது மாறி இருக்கும், ஏன்னா அதான் ஸ்டேபிளா இருக்கு தெர்மோடைனமிக்கலி. ஸோ thus carbon monoxide has relative high tendency to oxidize to form carbon dioxide. So என்ன பண்ணுவா? கார்பன் மோனாக்சைடு has high tendency, எப்படியாச்சும் நம்ம கார்பன் டை ஆக்சைடா மாறிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது கார்பன் டை ஆக்சைடா கன்வெர்ட் ஆயிடும். as it is oxidized, கார்பன் மோனாக்சைடு ஆக்சிடைஸ் ஆகிறதுனால அது என்ன பண்ணும்? other substance in the reaction அது reduce பண்ணும். thus it reduces other substance in the reaction. ஓகேவா மேம்? நீங்க எப்பவுமே மதிக்க மாட்டீங்களா? சாரு, நான் யார மதிக்கல, என்ன மதிக்கல? சொல்லுங்க. So carbon monoxide act as strong reducing agent.
ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அதனால தான் கார்பன் மோனாக்சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்டா வந்து ஆக்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, கார்பன் மோனாக்சைடு வந்து என்ன ஆகுது, கார்பன் டை ஆக்சைடா ஈஸியா வந்து நமக்கு ஆக்சிடைஸ் ஆயிடுது. ஸோ இது ஆக்சிடைஸ் ஆகிறதுனால தான் அது இட் இஸ் ஆக்டிங் ஆஸ் அ ரெடியூசிங் ஏஜென்ட். அது கூட இருக்கிறத ரெடியூஸ் பண்ணுது. ஓகேவா? புரிஞ்சுதா? சூப்பர். ஸோ we have completed chapter 2. நான் என்னுடைய பிளானை வந்து நான் வந்து சொல்றேன். ஓகேவா? Like a boy in class 1 who study in home and distract all students in class not study. அதே தான்டா, சும்மா ஒருத்தன் வந்து எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டியது. ஏன்னா அவங்க ஹாய் சொல்லிட்டாங்க, நான் வந்து ஹாய் சொல்லலை, அதுதான் வந்து மதிக்க மாட்டீங்க மேம். நான் இங்கே ஹாய் சொல்றதுக்கு இல்லை, உனக்கு சாப்டர் 2 புக் பேக் சொல்லி கொடுக்க தான் வந்திருக்கேன். சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா சாப்டர் 7 போறேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், ஐ எம் கோயிங் டு கோ சாப்டர் 7 உடைய புக் பேக். அது ஏன் அப்படிங்கிற ரீசனை நான் சொல்றேன். ஓகே, ஏன் அப்படிங்கிற ரீசனை நான் சொல்றேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு சாப்டர் 2 லைன் பை லைன் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ நிறைய ஸ்கூல்ஸ்ல வந்து டெஸ்ட் எல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, டெய்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட், அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் அப்படின்னு. ஸோ வந்து நான் சாப்டர் 7 புக் பேக்கை நடத்திட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அது 2 கிளாஸ் தான், பார்ட் 1 பார்ட் 2. பார்ட் 1 பார்ட் 2ல 2 கிளாஸ்ல நான் அந்த புக் பேக் நடத்திட்டேன் அப்படின்னா அந்த பசங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சாப்டர் 2 உடைய லைன் பை லைன் நம்ம வந்து படிக்கலாம். சரியா? கிளியரா? புரிஞ்சுதா? ஓகே. சோ இப்போதைக்கு the first priority வந்து நம்ம சாப்டர் 2 உடைய புக் பேக் क्वेश्चंस கம்ப்ளீட்டா முடிச்சிடலாம். ஓகேவா? சோ வந்து சாப்டர் 7 பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு we will continue it in the upcoming classes-ல நம்ம முடிக்கலாம். ஆமா, கண்டிப்பா எல்லா சாப்டருக்குமே லைன் பை லைன் வந்து சொல்லி தரலாம். பட் இந்த சாப்டர் நான் வந்து சொல்லி கொடுத்தா நீங்களே ஓடிடுவீங்க. சோ let me know in the comment section. கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு வந்து சொல்லுங்க இந்த சாப்டருடைய லைன் பை லைன் யாருக்கெல்லாம் வேணும், லைன் பை லைன் யாருக்கெல்லாம் வேணும். ஆனா நான் சொல்லிட்டேன், ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸை விட பெரிய சாப்டர். ஓகே, ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸை விட பெரிய சாப்டரா வந்து இருக்கும். ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகே. சோ எனக்கு லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். ஓகே, பார்க்கலாம் எத்தனை பேர் கிளாஸ் ரெகுலரா வருவீங்க, நான் லைன் பை லைன் நடத்தினா அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே, so all the very best. Thank you. Tada. Bye bye.